கல்லுக்கடை திறக்க வலிக்குது உனக்கு கள்ளச்சாராயத்தை இப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடுறோம். அப்படியே கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்துல இல்ல? ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு? எதுக்கு எம்எல்ஏ வருக? உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் காய்ச்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது உனக்கு கள்ளச்சாராயத்தை இப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடுறோம். அப்படியே இப்படி போயிடுறோம். நாங்க ஊருக்கே போயிடுறோம். சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்க மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருண் கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்தில் இல்ல? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுனா 2 செம்ப குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 செம்ப குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்டரி இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழியாருக்கு பேசுனதே இருக்கு. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு? நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு? எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாறியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் காய்ச்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன், அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கதான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில கூட கொடுக்க சொல்லு. எதையாவது கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்துல இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்கிற நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க.
என்ன நீங்க சாத்தா நீங்க வித்தா நல்ல சாராயி, தனியார் காய்ச்சா நல்ல கள்ள சாராயி, இவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க ஒருத்தர். 500 ரூபாங்க மூட தூக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனா 400 ரூபா போயிருது, உள்ள ஊட்டினுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா, 2 பொட்டலம் குடிச்சா 120 போயிருது, மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டுல கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான்.